ஹலோ டீச்சர்ஸ், வெல்கம் டு சான்ஜி அகாடமி. ஆல்ரெடி நம்ம 1 to 5 வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் பாடத்துலேருந்து ஒரு வினாக்கள் ஃபுல்லாகவே பார்த்துருந்தோம். அண்ட் அதிலேருந்து கேட்கப்பட்ட பியூஐக்யூஸ்மே தொகுத்து ஒரே வீடியோவாக போட்டிருப்போம். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க்ஸ் வந்து கொடுத்துருக்குறேன். இப்போ நம்ம 1 to 5 தமிழ்லேருந்து ஒரு 600 வினாக்கள் வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எக்ஸாமில் அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய வினாக்களாக இருக்கும். அண்ட் நீங்கள் 1 to 5 தமிழுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய ஒரு வினாக்கள் அண்ட் இந்த 600 கொஸ்டின்ஸுமே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் போதுமானதாக இருக்கும். ஏன்னா புக்கில் இருக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு இதிலே கவர் ஆகிடும். ஓகேவா? அண்ட் இந்த 600 வினாக்களையும் நம்ம ஒரே வீடியோவில் பார்க்க ட்ரை பண்ண போகிறோம். ஒரு வேளை லாங் டியூரேஷன் ஆச்சு அப்படின்னா நம்ம 2 பார்ட்டாக பார்க்கலாம். அண்ட் கொஸ்டின்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம இடையில எதுவுமே பேச போகிறதில்ல. ஒன்லி கொஸ்டின் அண்ட் அதுக்கான ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். அண்ட் இது வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து ஆல்ரெடி படித்து முடிச்சுட்டு ரிவிஷன் பண்ண போகிறீங்க, ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னா நம்மளுடைய ஒரு வினாக்களை வந்து அந்த வீடியோவை பார்த்து படிங்க. ஓகேவா? அண்ட் இது வந்து மெயின்லி ஃபார் ரிவிஷன் அண்ட் ப்ராக்டிஸ். ஸோ டேரெக்டாக கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், அம்மா இங்கே வா வா என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார்? அம்மா இங்கே வா வா என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் மேவி வேணுகோபாலனார். அதோ பாராய் மற்றும் கண்ணாடி ஆகிய குழந்தை பாடல்களை எழுதியவர் யார்? அதோ பாராய் மற்றும் கண்ணாடி ஆகிய குழந்தை பாடல்களை எழுதியவர் அளவள்ளியப்பா. என்ன வண்ணம் வேண்டும் என்ற பாடலை எழுதியவர் யார்? என்ன வண்ணம் வேண்டும் என்ற பாடலை எழுதியவர் ஈரோடு தமிழன்பன். இளையார் ஆத்திச்சூடி என்ற நூலின் ஆசிரியர் யார்? இளையார் ஆத்திச்சூடி என்ற நூலின் ஆசிரியர் பாரதிதாசன். ஓடி விளையாடு பாப்பா என்ற பாடலின் ஆசிரியர் ஓடி விளையாடு பாப்பா என்ற பாடலின் ஆசிரியர் சுப்பிரமணிய பாரதியார். இந்த பாடல் வந்து பாப்பா பாட்டு அப்படிங்கிற நூலில் இடம்பெற்றிருக்கும். இது வந்து பிவைக்யூ. அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர் என்று கூறுபவர் யார்? அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர் என்று கூறுபவர் பாரதியார். இறகு என்ற தலைப்பில் பாடல் எழுதியவர் யார்? இறகு என்ற தலைப்பில் பாடல் எழுதியவர் அளவள்ளியப்பா. வாரத்தின் இறுதி நாள் எது? வாரத்தின் இறுதி நாள் சனிக்கிழமை. தமிழ் மாதங்களின் மொத்த எண்ணிக்கை எவ்வளவு? தமிழ் மாதங்களின் மொத்த எண்ணிக்கை 12. அண்ட் நம்ம பார்க்கக்கூடிய இந்த 600 வினாக்களுமே ஸ்டாண்டர்ட் வைஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து அந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் வைஸ் இருக்குது. இப்போ பார்த்துக்கிறது எல்லாமே 1ஆம் வகுப்பின் பாடப்பகுதிகள். மிக குளிரான தமிழ் மாதம் எது? மிக குளிரான தமிழ் மாதம் மார்கழி. தமிழர்களின் அறுவடை திருநாளான பொங்கல் விழா கொண்டாடப்படும் தமிழ் மாதம். தமிழர்களின் அறுவடை திருநாளான பொங்கல் விழா கொண்டாடப்படும் தமிழ் மாதம் தை. வானத்தின் தொலைவு யாருக்கு கடினமில்லை? வானத்தின் தொலைவு யாருக்கு கடினமில்லை? பறவை. காட்டின் இருட்டு யாருக்கு கடினமில்லை? காட்டின் இருட்டு கரடிக்கு கடினமில்லை. கடலின் ஆழம் யாருக்கு கடினமில்லை என்று கவிஞர் பாடுகிறார். ஸோ அந்த மாதிரி கேட்பாங்க. கடலின் ஆழம் யாருக்கு கடினமில்லை? மீன்கள். இதே மாதிரி கற்றுக்கொள்ளுதல் யாருக்கு கடினமில்லை என்று கவிஞர் கூறுகிறார். கற்றுக்கொள்ளுதல் யாருக்கு கடினமில்லை? குழந்தைகள். நெக்ஸ்ட், பொறுத்துக. ஆற்றின் இருபுறம் கரை, ஆடையில் படிவது கரை. ஆன்சர் செகண்ட் ஒன்னு சொல்லலாம். மலை, மழை ஆகியவற்றின் சரியான பொருளை தேர்வு செய்க. மலை, மழை ஆகியவற்றின் சரியான பொருள். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மலை உயர்ந்தது, மழை உயிர்களை காப்பது. நீரில் மலர்வது எது? நீரில் மலர்வது அல்லி. விளக்கில் கிடைப்பது விளக்கில் கிடைப்பது ஒளி. மாட்டிற்கு இருப்பது, இதெல்லாமே மயங்கொலி எழுத்துக்கள் வச்சு வரக்கூடிய சொற்கள். அதிலிருந்து எடுக்கப்பட்ட கேள்விகள்.
மாட்டிற்கு இருப்பது வால். இதே இது இந்த வால் அப்படின்னா மரத்தை அறுக்கும் கருவின்னு சொல்லலாம். சுவரில் ஊர்வது பல்லி. நூல்களையும் அதன் ஆசிரியர்களையும் பொறுத்துக. எக்ஸாம்பிள் மேபி நம்ம இந்த மாதிரி எதிர்பார்க்கலாம். டைரெக்டாக வந்து கேள்விகள் கேட்குறத விட இந்த மாதிரி 4 நூல்கள் அதனுடைய ஆசிரியர்கள் கொடுத்து பொறுத்து சொல்லலாம். அம்மா இங்கே வாவா, மேவி வேணுகோபாலனார், இளையார் ஆத்திச்சூடி, பாரதிதாசன், என்ன வண்ணம் வேண்டும், ஈரோடு தமிழன்பன், அதோ பாறை அளவல்லியப்பா. ஸோ ஆன்சர் 4, 3, 2, 1. செகண்ட் ஒன் பொறுத்துக. வெடித்தால் கேட்பது ஒளி, மரத்தை அறுப்பது வாள், சுவையுடன் கற்க பல்லி, நீரை எடுத்தார் அள்ளி. ஆன்சர் 3, 1, 2, 4. ஃபஸ்ட் ஒன். நெக்ஸ்ட்டு கூற்று 1. இறகு என்ற குழந்தை பாடலின் ஆசிரியர் அளவல்லியப்பா. கரெக்டு தான். இவர் கண்ணாடி என்ற குழந்தை பாடலையும் எழுதியுள்ளார். இதுவுமே கரெக்டு. கூற்று 1 மற்றும் 2 ரெண்டுமே சரி. தேர்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு தமிழர்களின் அறுவடை திருநாளான பொங்கல் விழா மார்கழி மாதத்தில் கொண்டாடப்படுகிறது. கொஸ்டினை ஃபுல்லாக தெளிவாக வாசிக்கணும். தமிழர்களின் அறுவடை திருநாளான பொங்கல் விழா மார்கழி மாதத்தில் கொண்டாடப்படுகிறது தவறு. மார்கழி மாதம் என்பது தமிழ் மாதங்களில் மிகவும் குளிரான மாதம். இது வந்து கரெக்ட். ஸோ கூற்று 1 தவறு, 2 சரி. லாஸ்ட் ஒன். நெக்ஸ்ட்டு பின்வரும் கூற்றுகளில் சரியானவற்றை கண்டறிக. வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமையாகும், வாரத்தின் இறுதி நாள் சனிக்கிழமையாகும், வாரத்தின் மொத்த கிழமைகள் 7 ஆகும். ஸோ எல்லாமே சரி. கூற்று 1, 2, 3 அனைத்தும் சரி. பின்வருவனவற்றில் தவறான இணையை கண்டறிக. பின்வருவனவற்றில் தவறான இணை. உயர்ந்தது மலை, உயிர்களை காப்பது மழை, விளக்கில் கிடைப்பது ஒளி. ஸோ இந்தலி வரக்கூடாது, தவறு. மரத்தை அறுப்பது வாள். ஸோ நமக்கு தவறான இணை தான் கேட்டிருக்காங்க. ஸோ தேர்ட் ஒன் வந்து தவறானது. பின்வரும் கூற்றுகளை ஆராய்ந்து சரியான விடையை தேர்வு செய்க. 2 கூற்று. ஓடி விளையாடு பாப்பா என்ற பாடலை எழுதியவர் பாரதியார். கரெக்டு தான். அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர் என்று பாடியவர் பாரதிதாசன். தவறு. இதுவுமே பாரதியார் தான். ஸோ கூற்று 1 சரி, 2 தவறு. கூற்று 1 மட்டும் சரி அப்படிங்கிறத சூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு தமிழ் மாதங்களின் வரிசைப்படி ஆவணி மாதத்திற்கு அடுத்து வரும் மாதம் எது? ஆவணி மாதத்திற்கு அடுத்து வரும் மாதம் புரட்டாசி. சரியான விடையை தேர்ந்தெடு. பள்ளி என்பது சுவரில் ஊர்வது எனில் பள்ளி என்பது கல்வி கற்கும் இடத்தை குறிக்கும். பின்வருவனவற்றில் குழந்தை கவிஞர் அளவல்லியப்பாவோடு தொடர்பில்லாத பாடல் இது. ஸோ கண்டென்ட் வந்து ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்கலாம். இது வந்து நம்ம ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் கண்டென்ட் தான் இன்னும் பார்த்துட்ருக்குறோம். அண்ட் அதுலேருந்து எந்த மாதிரிலாம் கேள்விகள் கேட்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகேவா? இந்த மாதிரி தொடர்பில்லாத கூற்று, தவறான கூற்று, சரியான கூற்று, பொறுத்துக்க இந்த மாதிரிலாம் கேள்விகள் கேட்கலாம் அப்படிங்கிறதுனால பார்த்துட்ருக்குறோம். அளவல்லியப்பாவோடு தொடர்பில்லாத பாடல் இளையார் ஆத்திச்சூடி. இது 3மே அவர் எழுதினது. தொடர்பில்லாதது லாஸ்ட் ஒன். பின்வரும் தமிழ் மாதங்களின் குழுவில் பொருந்தாத ஒன்றை கண்டறிக. பின்வரும் தமிழ் மாதங்களின் குழுவில் பொருந்தாத ஒன்று திங்கள். பின்வருவனவற்றில் பறவையோடு தொடர்புடைய சரியான கூற்று. பறவையோடு தொடர்புடைய சரியான கூற்று வானத்தின் தொலைவு பறவைக்கு கடினமில்லை. ஒலி ஒளி ஆகிய இரு சொற்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடு யாது? ஒலி ஒளி ஆகிய இரு சொற்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடு ஃபர்ஸ்ட் ஒன் ஒலி அப்படின்னா வெளிச்சம், ஒலி சத்தம். வாழ் வால் ஆகிய சொற்களின் சரியான பொருளை தேர்ந்தெடு. செகண்ட் ஒன் மரத்தை அறுக்கும் கருவி, விலங்கின் உறுப்பு.
கரை என்ற சொல்லின் பொருள் அழுக்கு எனில் ஆற்றின் இருபுறமும் குறிக்கும் சொல். இந்த கரை. பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. அம்மா இங்கே வாபா பாடலின் ஆசிரியர் மேவி வேணுகோபாலனார். கரெக்டு. என்ன வண்ணம் வேண்டும் என்ற பாடலை எழுதியவர் ஈரோடு தமிழன். 2 கூற்றுகளும் சரி. பின்வரும் இணைகளில் எது சரியானது? நீரில் மலர்வது அல்லி, நீரெடுத்தால் அல்லி. ரெண்டுமே மாற்றி கொடுத்துருக்குறாங்க. இப்படி வரணும். 2 கூற்றுமே தவறு. 1,2 இரண்டும் தவறு. தமிழ் மாதங்களை அகரவரிசைப்படி சரியாக அமைத்துள்ள தொடரை தேர்க. தமிழ் மாதங்களை அகரவரிசைப்படி சரியாக அமைந்துள்ள தொடர். ஃபஸ்ட்டு ஆடி வரணும், அடுத்தது ஆனி, தென் சித்திரை வைகாசி. செகண்ட் ஒன் கரெக்டு. சுவையுடன் கற்க பள்ளி தொடரில் பள்ளி என்ற சொல்லுக்கு இணையான ஆங்கில சொல் ஸ்கூல். இவ்வளோ சிம்பிளாலாம் கேட்பாங்களா அப்படின்னா மேபி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு விடுகதை உண்டு, லோயர் கிளாஸஸில் நிறைய தமிழ் விடுகதைகள் கொடுத்துருப்பாங்க. அதை கூட கேட்டு வச்சுருந்தாங்க எக்ஸாமில். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, உடல் உறுப்பு தானத்தில் பலருக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் யார்? உடல் உறுப்பு தானத்தில் பலருக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் ஹிதேந்திரன். நமது நாட்டுப்பண்ணான ஜனகணமன பாடி முடிப்பதற்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய கால அளவு எவ்வளவு? நமது நாட்டுப்பண்ணான ஜனகணமன பாடி முடிப்பதற்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய கால அளவு 52 வினாடிகள். யாரு 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 என்ற புகழ்பெற்ற பாடலை எழுதியவர் யாரு 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 என்ற புகழ்பெற்ற பாடலை எழுதியவர் வையம்பட்டி முத்துசாமி. பின்வருவனவற்றில் விண்வெளிக்கு சென்ற இந்தியர்களுடன் தொடர்புடைய சரியான இணை கண்டறிக. விண்வெளிக்கு சென்றவர்கள் யாரெல்லாம்? ஃபர்ஸ்ட் ஒன் ராகேஷ் சர்மா, கல்பனா சாவ்லா. மல்லேஸ்வரி மற்றும் ஜெரிமி ஆகிய இருவரும் எந்த விளையாட்டுத் துறையுடன் தொடர்புடையவர்கள்? மல்லேஸ்வரி மற்றும் ஜெரிமி இருவரும் எந்த விளையாட்டுத் துறையுடன் தொடர்புடையவர்கள்? பளு தூக்குதல். உலகின் மிக உயர்ந்த சிகரங்களை தொட்டு சாதனை படைத்தவர்கள் பொருந்தாதவர். உலகின் மிக உயர்ந்த சிகரங்களை தொட்டு சாதனை படைத்தவர்கள் பொருந்தாதவர் ஜெரிமி. மேலே தான் பார்த்துருப்போம் இவரை பற்றி. புகழ்பெற்ற சமையல் கலைஞர்களான மஸ்தானம்மா மற்றும் தாமோதரன் ஆகியோர் எந்த துறையை சேர்ந்தவர்கள்? கொஸ்டின்லேயே ஆன்சர் இருக்குது, சமையல் கலைஞர்கள் சொல்லிட்டு. சமையல் கலை தான். இந்தியாவின் தேசிய கனி எது? இந்தியாவின் தேசிய கனி மாம்பழம். தமிழ் இலக்கியங்களில் குறிப்பிடப்படும் முக்கணி தொகுப்பில் இடம்பெறாத கனி எது? தமிழ் இலக்கியங்களில் குறிப்பிடப்படும் முக்கணி தொகுப்பில் இடம்பெறாத கனி லாஸ்ட் ஒன் கொய்யா. முக்கணி அப்படின்னா மா, பலா, வாழையை குறிக்கும். மனிதர்கள் மூக்கினால் சுவாசிப்பது போல மீன்கள் எதன் உதவியால் சுவாசிக்கின்றன? மனிதர்கள் மூக்கினால் சுவாசிப்பது போல மீன்கள் செவில்களால் சுவாசிக்கும். விலை மதிப்புமிக்க அணிகலன்களில் ஒன்றான முத்து பின்வரும் எந்த நீர்வாழ் உயிரினத்திலிருந்து உருவாகிறது? விலை மதிப்புமிக்க அணிகலன்களில் ஒன்றான முத்து பின்வரும் எந்த நீர்வாழ் உயிரினத்திலிருந்து உருவாகிறது? ஆன்சர் சிப்பி. தாவர வகைப்பாட்டில் மூங்கில் என்பது எவ்வகை தாவரத்தை சார்ந்தது? தாவர வகைப்பாட்டில் மூங்கில் என்பது எவ்வகை தாவரத்தை சார்ந்தது? புல்வகை. பின்வருவனவற்றில் எப்போதும் கூட்டமாக வாழும் இயல்புடைய பறவை எது? பின்வருவனவற்றில் எப்போதும் கூட்டமாக வாழும் இயல்புடைய பறவை மைனா. மரமல்லி மற்றும் பன்னீர்பூ என்று அழைக்கப்படும் மலரின் பெயர் என்ன? மரமல்லி மற்றும் பன்னீர்பூ என்று அழைக்கப்படும் மலரின் பெயர் மவ்வல். கொன்றைவேந்தன் என்ற நீதி நூலின் ஆசிரியர் யார்? கொன்றைவேந்தன் என்ற நீதி நூலின் ஆசிரியர் ஔவையார். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் இத்தொடரின் சரியான பொருள் யாது? அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் இத்தொடரின் சரியான பொருள்
தாயும் தந்தையும் கண் முன்னே காணும் தெய்வங்கள் ஆவர். ஊக்கமுடைமை ஆக்கத்திற்கு அழகு. இப்பாடல் வரியில் ஆக்கம் என்பதன் பொருளாக ஔவையார் குறிப்பிடுவது எது? ஊக்கமுடைமை ஆக்கத்திற்கு அழகு. இதில் ஆக்கம் என்பதன் பொருள் முன்னேற்றம். எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும் என்ற வரியில் எண்ணும் எழுத்தும் எவற்றை குறிக்கின்றன? நம்ம பார்க்கக்கூடிய வரிகள் எல்லாமே கொன்றைவேந்தனின் பாடல் வரிகள், அதையும் தெரிஞ்சுக்கோங்க. எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும், இது கொன்றைவேந்தன் பாடல் வரி. இதில் எண்ணும் எழுத்தும் அப்படிங்கிறது கணக்கும் மொழியும் சொல்லிட்டு குறிக்கப்படுகிறது. ஔவையாரின் கூற்றுப்படி சேமித்த பொருளை விட உண்மையான செல்வமாக கருதப்படுவது. ஔவையாரின் கூற்றுப்படி சேமித்த பொருளை விட உண்மையான செல்வமாக கருதப்படுவது கல்வி. கைப்பொருள் தன்னின் மெய்ப்பொருள் கல்வி அப்படிங்கிற வரிகளில் சொல்லியிருப்பாங்க. தீரா கோபம் போராய் முடியும் இத்தொடரின் பொருள் என்ன? தீரா கோபம் போராய் முடியும், நெடுநாள் கோபம் சிக்கலில் முடியும் அப்படிங்கிறது பொருள். இணக்கமில்லாத நட்பு துன்பம் தரும் என்ற பொருளை தரும் கொன்றைவேந்தன் அடி எது? இணக்கமில்லாத நட்பு துன்பம் தரும் என்ற பொருளை தரும் கொன்றைவேந்தனின் அடி நல்லிணக்கம் அல்லது அல்லல் படுத்தும். நல்லிணக்கம் அப்படின்னா இணக்கமாக இருக்கிறது, அல்லது அப்படின்னா இணக்கமாக இல்லாமல் இருக்கிறது, அல்லல் துன்பப்படுத்தும். நெக்ஸ்ட், நுண்ணிய கர்மம் எண்ணி துணி இத்தொடரில் கர்மம் என்பதன் பொருள். ஆன்சர் செயல். தீமை தரும் எல்லாவற்றையும் தவிர்க்க வேண்டும் என்ற பொருளை குறிக்கும் ஔவையாரின் வரி எது? தீமை தரும் எல்லாவற்றையும் தவிர்க்க வேண்டும். பொல்லாங்கு என்பவை எல்லாம் தவிர. அமிழ்தம் போன்ற உணவையும் பகிர்ந்து உண்ண வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தும் கொன்றைவேந்தன் அடி மருந்தை ஆயினும் விருந்தோடு ஒன்று அப்படிங்கிறது. இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா இந்த வரிகள் ஃபுல்லாகவே கொன்றைவேந்தனின் பாடல் வரிகள் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, செயல்களுக்கு ஏற்பவே விளைவுகள் இருக்கும் என்ற தத்துவத்தை உணர்த்தும் கொன்றைவேந்தன் அடி. செயல்களுக்கு ஏற்பவே விளைவுகள் இருக்கும், முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். சிறிய செயலாக இருந்தாலும் சிந்தித்து செய்ய வேண்டும் என்னும் பொருளை உணர்த்தும் அடி நுண்ணிய கர்மம் எண்ணி துணி. நெக்ஸ்ட் பொறுத்துக. எண்ணும் எழுத்தும் கணக்கும் மொழியும் பார்த்துருப்போம். ஊக்கமுடைமை முன்னேற்றம் தரும், ஊக்கமுடைமை ஆக்கம் பார்த்துருப்போம் இல்லையா. தீரா கோபம் சிக்கலில் முடியும், இணக்கமில்லா நட்பு அல்லல் படுத்தும். எண்ணும் எழுத்தும் கணக்கும் மொழியும் ஊக்கமுடைமை முன்னேற்றம் தரும், தீரா கோபம் சிக்கலில் முடியும், இணக்கமில்லா நட்பு அல்லல் படுத்தும். ஸோ ஆன்சர் தேர்ட் ஒன். நெக்ஸ்ட்டு, கூற்று காரணம். கைப்பொருள் தன்னின் மெய்ப்பொருள் கல்வி என்று கொன்றைவேந்தன் கூறுகிறது. கரெக்டு தான். காரணம், ஒருவன் சேர்த்து வைத்த பொருளை விட அவன் கற்ற கல்வியே நிலையான உண்மையான செல்வமாகும். இதுவுமே கரெக்டு தான். ஸோ கூற்றும் சரி, காரணமும் சரி. அண்ட் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமும் கூட. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு, தவறான இணையை தேர்ந்தெடுக்கவும். தவறான இணையை தேர்ந்தெடுக்கவும். தவறான இணை. சிகரம் தொட்டவர்கள் ஹிலாரி நார்கே கரெக்டு. பளுதூக்கும் வீரர்கள் மல்லேஸ்வரி ஜெரிமி கரெக்டு. விண்வெளியை அடைந்தவர்கள் ராகேஷ் சர்மா கல்பனா சாவ்லா கரெக்டு. சமையல் கலைஞர்கள் ஔவையார் முத்துச்சாமி கொடுக்குறாங்க தவறு. மஸ்தானம்மா அண்டு தாமோதரன் சொல்லிட்டு பார்த்துருப்போம். ஸோ நமக்கு இருக்குது தவறான தான் லாஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் ஒன், தீமை தரும் எல்லாவற்றையும் தவிர்க்க வேண்டும் இத்தொடரில் தவிர் என்பதன் எதிர்ச்சொல் என்ன? ஸோ நம்ம இதை கேள்வியை ஃபுல்லாக படிக்காமல் எதிர்ச்சொல் அப்படிங்கிறது இப்போலாம் பொருள் சொல்லிட்டு நினச்சிட்டு ஆப்ஷன் ஏவை சூஸ் பண்ணிடுவோம். பட் இது தவறானது. கொஸ்டின் நம்ம கேட்டுக்குது தவிர் என்பதன் எதிர்ச்சொல் தான். ஆன்சர் ஆப்ஷன் சி, ஏற்றுக்கொள். கொன்றைவேந்தன் பாடலின்படி ஒருவருக்கு கண் போன்றவையாக கருதப்படுபவை. கொன்றைவேந்தனின் பாடலின்படி ஒருவருக்கு கண் போன்றவையாக கருதப்படுபவை எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும். பின்வரும் கூற்றுகளை ஆராய்க.
பச்சேந்திரி பால் சிகரம் தொட்ட சாதனையாளர்களில் ஒருவர் ஆவார். மஸ்தானம்மா என்பவர் பளுதூக்கும் விளையாட்டுத்துறையை சேர்ந்தவர் ஆவார். ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்டு. மஸ்தானம்மா வந்து சமையல் துறை. செகண்ட் ஒன் தப்பு. ஸோ கூற்று 1 மட்டும் சரி அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். எஸ்கலேட்டர் என்ற ஆங்கில சொல்லுக்குரிய சரியான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்கவும். எஸ்கலேட்டர் நகரும் படிக்கட்டு. நெக்ஸ்ட் பொறுத்துக ஆங்கிலத்தில் தமிழ் சொல். கிரையான் அப்படின்னா வரைமெழுகு. பிளாக் போர்டு கரும்பலகை. யூனிஃபார்ம் சீருடை. பட்டன் பொத்தான். ஸோ கரெக்டான ஆன்சர் 2, 1, 4, 3. ஆப்ஷன் ஏ. கீழ்காண்பனவற்றுள் சரியாக பொருந்தியுள்ளது எது? சரியாக பொருந்தியுள்ளது எது? லேப்டாப் கணினிங்கிறது தவறு. கம்ப்யூட்டர் மடிக்கணினி தவறு. லேப்டாப்னா மடிக்கணினி, கம்ப்யூட்டர்னா கணினி. ரோலிங் சேர் சுழல் நாற்காலி இது வந்து கரெக்டாக இருக்குது. மேட்ரஸ் நிலைப்பேலை தவறு. நம்ம கேட்டுக்கிறது சரியானது. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு துறைமுகம் என்ற தமிழ் சொல்லுக்கு இணையான ஆங்கில சொல் எது? துறைமுகம் என்ற தமிழ் சொல்லுக்கு இணையான ஆங்கில சொல் போர்ட் அல்லது ஹார்பர்னு சொல்லலாம். பொருந்தாத இணையை கண்டறிக. பொருந்தாத இணை டூத் பிரஷ் பல் துளைக்கு கரெக்டு. வாட்டர் பாட்டில் தண்ணீர் புட்டி. ஃப்ரூட் ஜூஸ் அப்படின்னா பழப்பாகுன்னு கொடுத்துருக்காங்க, தவறானது. ஃப்ரூட் ஜாம்னா தான் பழப்பாகு. ஃப்ரூட் மிக்ஸ் பழக்கலவை கரெக்ட். நம்ம கேட்டுக்கிறது பொருந்தாத இணை ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு உறிஞ்சுக்குழல் என்ற தமிழ் சொல் குறிக்கும் ஆங்கில சொல் எது? உறிஞ்சுக்குழல் என்ற தமிழ் சொல் குறிக்கும் ஆங்கில சொல் ஸ்ட்ரா. நிலைப்பேழை என்ற தூய தமிழ் சொல்லின் சரியான ஆங்கில சொல். நிலைப்பேழை அப்படின்னா கபோர்டு. கீழ்கண்டவற்றில் பீட்ரூட் என்ற சொல்லின் சரியான தமிழாக்கம் எது? பீட்ரூட் செங்கிழங்கு அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். பொறுத்துக. ஷார்ப்னர் அப்படின்னா துருவி. எரேசர் அப்படின்னா அழிப்பான். ஐடி கார்டு அடையாள அட்டை. கேலண்டர் நாட்காட்டி. ஆன்சர் 2, 1, 4, 3. செகண்ட் ஒன். ஒளிவாங்கி மற்றும் ஒளிப்படம் ஆகிய சொற்களுக்கு முறையே சரியான ஆங்கில சொற்களை தேர்ந்தெடுக்கவும். ஒளிவாங்கி ஒளிப்படம். மைக் அண்ட் ஃபோட்டோ. ஒளிவாங்கினா மைக்கு, ஒளிப்படம் அப்படின்னா ஃபோட்டோ. ஆன்சர் ஆப்ஷன் பி. கழுத்துப்பட்டி என்ற தமிழ் சொல்லுக்கு இணையான ஆங்கில சொல்லை கண்டறிக. கழுத்துப்பட்டி டை. காலிங் பெல் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அழைப்பு மணி. பல்ப் என்ற ஆங்கில சொல்லுக்குரிய சரியான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்கவும். பல்ப் மின்விளக்கு. அழிப்பான் என்ற தமிழ் சொல்லுக்கு இணையான சரியான ஆங்கில சொல் எரேசர். அழிப்பான் எரேசர். கீழ்காண்பனவற்றில் சோப் என்ற சொல்லின் சரியான தமிழாக்கம். சோப் அப்படின்னா வளலை கட்டி. ஆன்சர் ஆப்ஷன் டி. ஐஸ்கிரீம் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் ஐஸ்கிரீம் பனிக்கூழ். ஃப்ரூட் ஜாம் அப்படின்னா பழப்பாகு. நெக்ஸ்ட் பொறுத்துக. ஃப்ரூட் ஜூஸ் பழச்சாறு. ஃப்ரூட் மிக்ஸ் பழக்கலவை. பன் மெதுரொட்டி. ஐஸ்கிரீம் பனிக்கூழ். நெக்ஸ்ட்டு சரியான இணையை தேர்ந்தெடு. சரியான இணையை தேர்ந்தெடு. அறம் அப்படின்னா தர்மம் கரெக்டு. இந்த அறம் அப்படின்னா மரத்தை அறுக்கும் கருவி கரெக்டு தான் ஃபஸ்ட்டு ஒன். நெக்ஸ்ட்டு மரம் அப்படின்னா வீரம். இது வந்து அப்படியே மாற்றி கொடுத்துருக்குறாங்க. இந்த மரம் தான் வீரம், இந்த மரம் தாவர வகைன்னு சொல்லிட்டு. செகண்ட் ஒன் வந்து தப்பாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வளை அப்படிங்கிறது கையில் அணிவது.
வலை அப்படிங்கிறது மீனை பிடிப்பது, இது வந்து கரெக்டாக இருக்குது. வேலை எப்படின்னா பொழுது, இந்த வேலைனா பனி, இதுவுமே கரெக்டாக இருக்குது. ஸோ நமக்கு சரியானதாக கேட்காங்க. செகண்ட் ஒன்று தவிர மற்ற எல்லாமே கரெக்ட். 1, 3, 4 சரி. ஸோ தேர்ட் ஒன். நெக்ஸ்ட்டு, கீழ்காணும் பேச்சு வழக்கு மற்றும் எழுத்து வழக்கு இணைகளுள் தவறான இணையை கண்டறிக. பேச்சு வழக்கு எழுத்து வழக்கில் தவறான இணை. ஃபஸ்ட் ஒன் பெய்ஞ்சுது பொய்த்ததுன்னு சொல்லிட்டு இருக்குது, தவறு. அப்பளம் உடைஞ்சிச்சு, அப்பளம் உடைந்தது, இது கரெக்டு. கை வலிச்சது, கை வலித்தது. பட்டம் பறக்குது, பட்டம் பறக்கிறது, நமக்கு தவறான இணை கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு, இனியவை 40 நூல் குறித்த கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்க. வாழ்க்கைக்கு நன்மை தரும் 40 இனிய கருத்துக்களை கூறும் நூல் இனியவை 40, கரெக்டு. இந்நூலின் ஆசிரியர் மதுரை தமிழாசிரியர் மகனார் பூதஞ்சேந்தனார், இதுவுமே கரெக்டு தான். ஸோ கூற்று 1 மற்றும் 2 ரெண்டுமே சரி. லாஸ்ட் ஒன். நெக்ஸ்ட்டு, தமிழ் அமுது என்ற பாடலின் ஆசிரியர் யார்? தமிழ் அமுது என்ற பாடலின் ஆசிரியர் கவிஞர் கண்ணதாசன். தமிழ் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு நிறைய நூல்கள் உண்டு. அன்னை தமிழே, தமிழ் அமுது, தமிழ் இனிமை, ஸோ அந்த மாதிரி நிறைய உண்டு. இதில் தமிழ் அமுது அப்படிங்கிற பாடலின் ஆசிரியர் கவிஞர் கண்ணதாசன். ஒகேனக்கல் அருவி குறித்த கூற்றுகளை ஆராய்க. ஒகேனக்கல் அருவி, இவ்வருவி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அமைந்துள்ளது, இது தவறானது. தருமபுரி மாவட்டம், கரெக்டு. இது பொன்னகரம் ஊராட்சியிலிருந்து 16 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது, கரெக்டு. கடல் மட்டத்திலிருந்து 1500 அடி உயரத்தில் இவ்வருவி அமைந்துள்ளது, இதுவுமே கரெக்டு. ஸோ நமக்கு ஃபஸ்ட் ஒன் மட்டும் தவறு. 2 மற்றும் 3 சரி. ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு, கூற்று மற்றும் காரணம் கண்டறிக. கூற்று, ஒகேனக்கல் என்ற சொல்லிற்கு புகையும் கல்பாறை என்று பொருள் உண்டு, கரெக்டு. காரணம், கன்னட மொழியில் ஒகே என்றால் புகை என்று பொருள். நீர் விழும்போது புகை போல் காட்சியளிப்பதால் இப்பெயர் பெற்றது. ஸோ ரெண்டுமே சரிதான். கூற்றும் சரி, காரணமும் சரிதான். கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம். நெக்ஸ்ட்டு, தருமபுரியில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க தேசநாதீஸ்வரர் கோயில் யாருடைய காலத்தை சேர்ந்தது? தருமபுரியில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க தேசநாதீஸ்வரர் கோயில் அதியமான் காலத்தை சேர்ந்தது. சர்வதேச குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு நாள் என்று கடைபிடிக்கப்படுகிறது. சர்வதேச குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு நாள் ஜூன் 12. இந்தியாவில் தேசிய நூலக தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? இந்தியாவில் தேசிய நூலக தினம் ஆகஸ்ட் 12. படிப்புதான் ஒருவன் உயர வழி என்று கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர் யார்? படிப்புதான் ஒருவன் உயர வழி என்று கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர் பெருந்தலைவர் காமராசர். புத்தகங்கள் படிப்பதையே வழக்கமாக்குங்கள் என்று இளைய தலைமுறைக்கு அறிவுறுத்திய தலைவர் யார்? புத்தகங்கள் படிப்பதையே வழக்கமாக்குங்கள் சொன்னது டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். வீம்பு செய்தால் துன்பம் உண்டாகும் என்ற நீதி கருத்தை விளக்கும் கதை. வீம்பு செய்தால் துன்பம் உண்டாகும் என்ற நீதி எந்த கதையில் வருது? வீம்பால் விளைவு அப்படிங்கிற கதை. ஒளி வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்ந்தெடுக்க. மாட்டுக்கு இருப்பது டேஸ், மரத்தை அறுப்பது டேஸ். ஆப்ஷன் பி. சரியான இணையை தேர்ந்தெடு. புலி அப்படிங்கிறது மரத்தில் காய்ப்பது, இந்த புலி காட்டில் வாழ்வது, கரெக்டாக தான் இருக்குது. காளை அப்படிங்கிறது விடிந்த பின் வருவது, காளை வீட்டில் வளர்ப்பது, இதுவுமே கரெக்டாக இருக்குது. கரை ஆடையில் இருப்பது, கரை ஆற்றின் வரும், இது தவறாக இருக்குது, மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு சரியான இணை தான் கேட்டிருக்காங்க. 1 மற்றும் 2 சரின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, இனியவை 40 நூல் குறித்த கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்க. இந்நூல் 14 கீழ்கணக்கு நூல்களுள் 1, கரெக்டு. இந்நூலில் மொத்தம் 40 பாடல்கள் இடம்பெற்றுள்ளன, இதுவுமே கரெக்டு. கூற்று 1 மற்றும் 2 ரெண்டுமே சரி.
நெக்ஸ்ட்டு கீழ்காணும் பேச்சு வழக்கு மற்றும் எழுத்து வழக்கு இணைகளில் தவறான இணையை கண்டறிக. தவறான இணை எரியலை அப்படின்னா எரியவில்லை கரெக்டு. பாம்பு புத்து பாம்பு புற்று கரெக்டு. தண்ணீர் குடித்தான் தண்ணீர் குடித்தான் இதுவுமே கரெக்டு. பூனை ஓடிச்சு பூனை ஓடிச்சு அப்படியே கொடுத்துருக்காங்க, இது தவறு. ஸோ தவறான இணை லாஸ்ட் ஒன். நூல் கூட்டல் அகம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். நூல் கூட்டல் அகம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நூலகம். கன்னட மொழியில் ஒகே என்ற சொல்லின் நேரடி பொருள் புகை. கன்னட மொழியில் ஒகே அப்படின்னா புகை. ஒகேனக்கல் அருவியில் நீர் விழுவது டேஸ் உருக்கி ஊற்றுவது போல் இருந்தது. கோடிட்ட இடத்தை நிரப்புக. ஒகேனக்கல் அருவியில் நீர் விழுவது டேஸ் உருக்கி ஊற்றுவது போல் இருந்தது. வெள்ளியை உருக்கி ஊற்றுவது போல் இருந்தது. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்ற பழமொழி உணர்த்தும் நீதி என்ன? ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்ற பழமொழி மூலம் உணர்த்தப்படும் முதன்மையான நீதி ஒற்றுமையே வலிமை. திருக்குறள் எத்தனை பிரிவுகளை அதாவது பால்களை கொண்டுள்ளது? 3. முப்பால்னு கூட சொல்லுவோம். திருக்குறளுக்கு இன்னொரு பெயர். திருக்குறளில் மொத்தம் எத்தனை அதிகாரங்கள் மற்றும் குறட்பாக்கள் உள்ளன? திருக்குறளில் மொத்தம் எத்தனை அதிகாரங்கள் மற்றும் குறட்பாக்கள் உள்ளன? ஆப்ஷன் பி 133 அதிகாரங்கள், 1330 குறட்பாக்கள். ஒவ்வொரு குறட்பாவும் ஈரடியால் ஆகிய டேஸ் ஆகும். ஒவ்வொரு குறட்பாவும் ஈரடியால் ஆகிய வெண்பா. ஒருவர் நடுவு நிலைமை உடையவர் இல்லாதவர் என்பது எதனை கொண்டு அறியப்படும்? ஒருவர் நடுவு நிலைமை உடையவர் இல்லாதவர் என்பது எதனை கொண்டு அறியப்படும்? ஆப்ஷன் ஏ அவருக்கு பின் நிலைத்து நிற்கும் புகழாலும் பழியாலும். ஸோ அந்த குறள் இதுதான். தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் சொல்லிட்டு இந்த வரிகள் வரும் என தொடங்கும் திருக்குறள் எந்த அதிகாரத்தின் கீழ் இடம்பெற்றுள்ளது? தக்கார் தகவிலர் இந்த குறள் எந்த அதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கு? ஆன்சர் ஆப்ஷன் டி நடுவு நிலைமை. உலகமே வேண்டும் என கருதினாலும் அது கைகூட எவற்றை அறிந்து செயல்பட வேண்டும் என திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். உலகமே வேண்டுமென கருதினாலும் அது கைகூட எவற்றை அறிந்து செயல்பட வேண்டும்? காலம் மற்றும் இடம். பொறுத்துக அதிகாரம் மற்றும் குறள். ஒவ்வொரு குறளும் எந்த அதிகாரத்தில் இடம்பெறுது அதை பொறுத்து சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் நடுவு நிலைமை. தக்கார் தகவிலர் என்பது காலமறிதல் ஞாலம் கருதினும் கைகூடும். அன்புடைமை என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம். இனியவை குறள் பணிவுடையன் இன்சுலனாதல் ஒருவர்க்கு அணியல்ல மற்ற பிற. நடுவுநிலைமை தக்கார் தகவிலர் என்பது அவரவர் இச்சத்தால் காணப்படும். காலமறிதல் இது ஞாலம் கருதினும் கைகூடும். அன்புடைமை என்பில் அதனை வெயில் போல. இனியவை குறள் பணிவுடையவன் இன்சுலனாதல். ஆன்சர் 3, 4, 2, 1. ஃபர்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட்டு வெயில் எதனை வாட்டி வருத்தும் என்று திருக்குறள் கூறுகிறது? வெயில் எதனை வாட்டி வருத்தும் என்று திருக்குறள் கூறுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி எலும்பு இல்லாத உயிரை. அன்பு இல்லாத உயிர்களை எது வருத்தும் என்று வள்ளுவர் உவமிக்கிறார்? அன்பு இல்லாத உயிர்களை எது வருத்தும் என்று வள்ளுவர் உவமிக்கிறார்? அறம். ஸோ ரெண்டுமே ஒரே குறட்பாதான் இது ரெண்டும். ஒருவருக்கு அழிவில்லாத சிறந்த செல்வம் எது? ஒருவருக்கு அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வி. கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு என்ற குறளில் விழுச்செல்வம் என்பதன் பொருள் சிறந்த செல்வம். ஒருவருக்கு மிகச்சிறந்த அணிகலன்களாக இருப்பவை எவை? ஒருவருக்கு மிகச்சிறந்த அணிகலன்களாக இருப்பவை பணிவும் இனிய சொற்களும்.
திருக்குறள் பற்றிய கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்க. திருக்குறள் எக்காலத்துக்கும் ஏற்ற அறிவுரை கருத்துக்களை கொண்டுள்ளது. கரெக்டு. இந்நூலில் அறம், பொருள், இன்பம், வீடு என 4 பிரிவுகள் உள்ளன. தவறு. வீடு வராது. அறம், பொருள், இன்பம் சொல்லிட்டு 3 பிரிவுகள் தான் இதில் இருக்குது. திருக்குறள் ஒவ்வொரு பாடலும் ஈரடி வெண்பாக்களால் ஆனது. இது கரெக்ட். ஸோ நமக்கு கொஸ்டினில் கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்ந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 1 மற்றும் 3 சரி, 2 தவறு. 1, 3 சரி. நெக்ஸ்ட் ஒன், தவறான இணையை கண்டறிக. சொல் பொருள் வச்சு பொறுத்து சொல்லியிருக்காங்க. இதில் தவறான இணை பார்க்க போகிறோம். தக்கார் அப்படின்னா நடுவுநிலைமை உடையவர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்ட். தக்கார் தகவலர், நடுநிலைமை உடையவர் இல்லாதவர். தக்கார் அப்படின்னா நடுநிலைமை உடையவர். விழுச்செல்வம் சிறந்த செல்வம், கரெக்டு. ஞாலம் அப்படின்னா உலகம், கரெக்டு. என்பு அப்படின்னா எலும்புன்னு சொல்லிட்டு பொருள், தவறாக இருக்குது. ஸோ தவறான இணை லாஸ்ட் ஒன். நெக்ஸ்ட்டு, ஞாலம் கருதினும் கைகூடும் என்ற குறளில் ஞாலம் என்பதன் பொருள் யாது? ஞாலம் கருதினும் கைகூடும். ஞாலம் அப்படின்னா உலகம் சொல்லிட்டு பொருள். நெக்ஸ்ட்டு, எச்சத்தாக காணப்படும். இதில் எச்சம் எதனை குறிக்கிறது? எச்சத்தாக காணப்படும். இதில் எச்சம் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா ஒருவருக்கு பின் எஞ்சி நிற்கும் புகழும் பழியும். நெக்ஸ்ட்டு பொறுத்துக. திருக்குறள் அதோடைய ஈச்சடியோட பொருத்தணும். தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும் அப்படிங்கிறது. ஞாலம் கருதினும் கைகூடும். ஸோ இதுக்கு செகண்ட் ஒன், காலம் கருதி இடத்தார் செய்யும். ஸோ அந்த மாதிரி ஒரு நினைக்கிறேன். கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை. ஸோ இது தேர்ட் ஒன். பணிவுடையின் இன்சுலனாதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற. இது ஃபோர்த் ஒன். தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும். ஞாலம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தார் செய்யின். கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை. பணிவுடையன் இன்சுலனாதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற. ஸோ ஆன்சர் ஃபஸ்ட் ஒன். நெக்ஸ்ட்டு, தக்கார் தகவலர் என்பது அவரவர் டேஸ் காணப்படும். இக்குறளில் விடுபட்ட சீர் எது? தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும். ஞாலம் கருதினும் கைகூடும், காலம் கருதி டேஸ் செய். இக்குறளின் விடுபட்ட சீர் காலம் கருதி இடத்தார் செய்யின். என்பில் அதனை வெயில் போல காயுமே, அன்பில் அதனை அறம். கேடில் டேஸ் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. பணிவுடையன் டேஸ் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற. பணிவுடையன் இன்சொலனாதல். செந்தமிழ் நாடனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாய்து காதினிலே என்று பாடியவர் யார்? செந்தமிழ் நாடனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாய்து காதினிலே என்று பாடியவர் பாரதியார். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று தமிழை போற்றியவர். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று தமிழை போற்றியவர் பாரதியார். தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று பாடியவர். தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று பாடியவர் பாரதிதாசன். இயல் இசை நாடகம் என்னும் 3 இணைந்தது முத்தமிழ். இந்த முத்தமிழில் எழுத்து நடை வாயிலாக வெளிப்படுவது எது? எழுத்து நடை வாயிலாக வெளிப்படுவது இயல் தமிழ். பாடல்கள் மூலம் வெளிப்படுவது இசைத்தமிழ். அங்கு அசைவுகளுடன் வெளிப்படுவது நாடகத்தமிழ். அங்கு அசைவுகளுடன் வெளிப்படுவது நாடகத்தமிழ். இது நம்ம ஹையர் கிளாஸஸில் எப்படி படிச்சிருப்போம். இயல் தமிழ் அப்படிங்கிறது எண்ணத்தை வெளிப்படுத்தும், இசைத்தமிழ் உள்ளத்தை மகிழ்விக்கும், நாடகத்தமிழ் உணர்வில்
கலந்து வாழ்வை நல்வழிப்படுத்தும் சொல்லிட்டு பார்த்துருப்போம். ஸோ இப்போது யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற புகழ்பெற்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற புகழ்பெற்ற பாடல் வரி புறநானூரில் இடம்பெற்றிருக்கும். இதனுடைய ஆசிரியர் கணியன் பூங்குன்றனார். தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்று பாடியவர் யார்? தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்று பாடியவர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். நடுவண் அரசு எப்போது தமிழ் மொழியை செம்மொழியாக அறிவித்தது? நடுவண் அரசு எப்போது தமிழ் மொழியை செம்மொழியாக அறிவித்தது? 12/10/2004. முத்தமிழ் குறித்த கீழ்காணும் கூற்றுகளில் தவறானவற்றை தேர்ந்தெடு. ஃபர்ஸ்ட் ஒன், எழுத்து நடை வாயிலாக வெளிப்படுவது இயல் தமிழ் ஆகும். எழுத்து நடை இயல் தமிழ் கரெக்டு. பாடல்கள் மூலம் உணர்வை வெளிப்படுத்துவது நாடகத்தமிழ் தப்பு. அங்க அசைவுகளுடன் மேடையில் வெளிப்படுவது இசைத்தமிழ் தப்பு. ஸோ இந்த ரெண்டு வந்து அப்படியே மாற்றி கொடுத்துருக்குறாங்க. ஸோ நமக்கு சரியானதாக கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் மட்டும்தான் சரி, ஒன்று மட்டும் சரி. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு, நல்வழி நூல் பற்றிய கூற்றுகளில் தவறானது எது? நல்வழி பற்றிய தவறான கூற்று. நல்வழி நூலை இயற்றியவர் ஔவையார் ஆவார். இந்நூலில் ஆற்று பெருக்கற்று அடி சுடும் அந்நாளும் என்ற புகழ்பெற்ற வரி இடம்பெற்றுள்ளது. கரெக்டு தான். நல்வழி நூலில் கடவுள் வாழ்த்தையும் சேர்த்து மொத்தம் 40 வெண்பாக்கள் உள்ளன. தவறானது. கடவுள் வாழ்த்தையும் சேர்த்து 41 வெண்பாக்கள் உண்டு. இந்நூல் அறநெறி கருத்துக்களை கூறும் நூலாகும். அறநெறி கருத்துக்களை கூறும் நூல், இது கரெக்டு தான். ஸோ நம்ம கேட்டுக்கிறது தவறானது. தேர்ட் ஒன் மட்டும்தான் தவறு. நல்வழியின் ஆசிரியர் ஔவையார். அண்ட் இந்த வரிகள் வந்து இதில் இடம்பெற்றிருக்குது. ஆற்று பெருக்கற்று அடி சுடும் அந்நாளும், இது நல்வழியின் பாடல் வரி. அண்ட் இது நூல் எண்ணிக்கை வந்து இதில் தவறாக இருக்குது. கரெக்டான எண்ணிக்கை வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கடவுள் வாழ்த்தையும் சேர்த்து எத்தனை வெண்பாக்கள் வந்து உண்டு, இது வந்து தவறாக இருக்குது. அண்ட் இது அறநெறி கருத்துக்களை கூறும் நூல். ஆன்சர் ஆப்ஷன் சி. ஆங்கில சொல்லான லாங்குவேஜ் என்பதன் வேர்ச்சொல் குறித்த சரியான கூற்று எது? லாங்குவேஜ் என்பதன் வேர்ச்சொல் குறித்த சரியான கூற்று. இது லிங்குவா என்ற எந்த மொழிச்சொல்லிலிருந்து உருவானது? அதான் வந்து கொஸ்டின். இது லிங்குவா என்ற லத்தீன் மொழிச்சொல்லிலிருந்து உருவானது. செகண்ட் ஒன் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு, ஆசிரியர்களையும் அவர்களின் புகழ்பெற்ற வரிகளையும் பொறுத்துக. ஆசிரியர்கள் அவர்களின் புகழ்பெற்ற வரிகள்: பாரதியார் செந்தமிழ் நாடனும் போதினிலே, பாரதிதாசன் தமிழுக்கும் அமுதென்று பேர், நாமக்கல் கவிஞர் தமிழன் என்று சொல்லடா, கணியன் பூங்குன்றனார் யாதும் ஊரே யாவரும் கேளீர். நெக்ஸ்ட் ஒன், நல்வழி நூலில் கடவுள் வாழ்த்தோடு மொத்தம் எத்தனை வெண்பாக்கள் உள்ளன? நல்வழி நூலில் கடவுள் வாழ்த்தோடு மொத்தம் எத்தனை வெண்பாக்கள் உள்ளன? ஒரு வெண்பாக்கள். இமெயில் என்பதன் சரியான தமிழ்ச்சொல் எது? இமெயில் என்பதன் சரியான தமிழ்ச்சொல் மின்னஞ்சல். வாட்ஸ்அப் என்பதன் சரியான தமிழ்ச்சொல், வாட்ஸ்அப் அப்படின்னா புலனம். ஃபேஸ்புக் என்பதன் சரியான தமிழ்ச்சொல் முகநூல். தமிழில் உள்ள உயிர் நெடில் எழுத்துக்களின் எண்ணிக்கை எவ்வளவு? தமிழில் உள்ள உயிர் நெடில் எழுத்துக்கள் 7. உயிரெழுத்துக்கள் 12, அதில் உயிர் நெடில்னு பார்த்தோன்னா 7 உண்டு. பின்வருவனவற்றில் வல்லின மெய் எழுத்துக்களின் சரியான வரிசையை தேர்ந்தெடு. வல்லின மெய் எழுத்துக்கள் கசட தபர. எழுத்துக்கள் பிறக்கும் இடம், ஒலிக்கும் முயற்சி ஆகியவற்றில் ஒத்துப்போகும் எழுத்துக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? எழுத்துக்கள் பிறக்கும் இடம், ஒலிக்கும் முயற்சி ஆகியவற்றில் ஒத்துப்போகும் எழுத்துக்கள் இன எழுத்துக்கள் சொல்லிட்டு அழைக்கப்படுது. ஐ என்னும் நெடில் எழுத்துக்குரிய இன எழுத்து, ஐ என்னும் நெடில் எழுத்துக்குரிய இன எழுத்து இ அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அவ் என்னும் நெடில் எழுத்துக்குரிய இன எழுத்து எது?
அவ் எனும் நெடிலெழுத்துக்குரிய இணை எழுத்து ஊ. மெய்யெழுத்துக்களில் இத்து என்ற வல்லின எழுத்துக்கு இனமாக வரும் மெல்லின எழுத்து. இத் அப்படிங்கிற வல்லின எழுத்துக்கு இனமாக வரும் மெல்லின எழுத்து இந்து. இடையின எழுத்துக்கள் எரள வளல குறித்த கூற்றுகளில் சரியானது எது? இதில் ஒவ்வொன்றிற்கும் தலா ஒரு வல்லின எழுத்து இனத்தாக வரும் தவறு. ஒவ்வொன்றிற்கும் தலா ஒரு மெல்லின எழுத்து இனத்தாக வரும் தவறு. ஒவ்வொரு எழுத்திற்கும் அந்த எழுத்து தவிர மற்ற 5 எழுத்துக்களும் இன எழுத்தாக வரும். இதுதான் வந்து கரெக்ட். ஓகேவா? வல்லின எழுத்துக்கள் அப்படின்னா அதுக்கு மெல்லின எழுத்துக்கள் இன எழுத்துக்கள். அதே மாதிரி மெல்லின எழுத்துக்களுக்கு வல்லின எழுத்துக்கள் இன எழுத்துக்கள். இதில் இடையினத்துக்கு மட்டும் இந்த மாதிரி உண்டு. ஒவ்வொரு எழுத்துக்கும் அந்த எழுத்து தவிர மற்ற 5 எழுத்தும் இன எழுத்தாக வரும். நெக்ஸ்ட்டு, ஒரே தொடரில் ஒன்றுக்கு மேற்பட்டவற்றை கூறும்போது பயன்படுத்த வேண்டிய நிறுத்தற்குறி. ஒரே தொடரில் ஒன்றுக்கு மேற்பட்டவற்றை கூறும்போது காற்புள்ளி பயன்படுத்துவோம். வியப்பு, மகிழ்ச்சி, சினம் போன்ற உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் தொடரின் இறுதியில் இட வேண்டிய குறி. வியப்பு, மகிழ்ச்சி, சினம் போன்ற உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் தொடரின் இறுதியில் இட வேண்டிய குறி உணர்ச்சி குறி. நெக்ஸ்ட், பொறுத்துக. வினை மரபு வச்சாங்க. சோறு உண்டான், முறுக்கு தின்றான், மாத்திரை விழுங்கினான், பால் பருகினான். சோறு உண்டான், முறுக்கு தின்றான், மாத்திரை விழுங்கினான், பால் பருகினான். ஆன்சர் 3, 4, 1, 2. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு, தண்ணீர் என்ற சொல்லோடு தொடர்புடைய சரியான வினைமரபு சொல்லை தேர்ந்தெடு. தண்ணீர், இதுக்கான வினைமரபு தண்ணீர் குடித்தான். பால் அப்படின்னா பருகினான், தண்ணீர் குடித்தான். ஒளிமரபுகளை பொறுத்தமட்டில் ஆந்தை எழுப்பும் ஒலி எது? ஆந்தை எழுப்பும் ஒலி, ஆந்தை அலரும். விலங்குகளின் ஒளிமரபுகளில் தவறான இணையை தேர்ந்தெடு. விலங்குகளின் ஒளிமரபு தவறான இணை. யானை பிளிரும் கரெக்டு, குதிரை கணைக்கும் கரெக்டு, புலி உருமும், சிங்கம் முழங்கும் அல்லது கர்ச்சிக்குங்கிறது கரெக்ட். தவறான இணை வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி. பின்வருவனவற்றில் மயில் எழுப்பும் ஒளிமரபு சொல். மயில் எழுப்பும் ஒளிமரபு மயில் அகவும். கூற்று காரணம், இங் என்ற எழுத்துக்கு இக் என்பது இன எழுத்தாக வரும். காரணம், ஒவ்வொரு வல்லின எழுத்துக்கும் ஒவ்வொரு மெல்லின எழுத்து இன எழுத்தாக வரும். இது கண்டிஷன் கரெக்ட். ஸோ கூற்றும் சரி, காரணமும் சரி. அண்ட் காரணம் கூற்றை விளக்குகிறது. கொடுக்கப்பட்டுள்ள பாடப்பகுதியின் உதாரணங்களின்படி வண்டு என்ற சொல்லில் பயின்று வந்துள்ள இன எழுத்துக்களின் இணை எது? வண்டு இதில் வந்திருக்கக்கூடிய இன எழுத்துக்களின் இணை இற்று அண்ட் இன்னு. கீழ்வருவனவற்றில் இச்சு இஞ்சு என்ற இன எழுத்துக்களின் இணைக்கு சரியான சான்றாக அமையும் சொல். மஞ்சள், செகண்ட் ஒன். நெக்ஸ்ட்டு, தமிழில் உள்ள மொத்த உயிர் எழுத்துக்களில் உயிர்க்குறில் எழுத்துக்களின் எண்ணிக்கை. ஃபஸ்ட்டு உயிர் நெடில் பார்த்துருப்போம் 7, இப்போ உயிர்க்குறில் வந்து 5. மெல்லின மெய்யெழுத்துக்களின் சரியான தொகுப்பை தேர்ந்தெடு. ஞான நமன. ஈ என்ற இடையின எழுத்திற்கு கீழ்வரும் எந்த எழுத்துக்கள் இன எழுத்தாக வரும்? இடையின எழுத்து ஈ அப்படிங்கிறது, இதுக்கான இன எழுத்து என்ன? ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், இடையின எழுத்துக்களுக்கு அந்த எழுத்து தவிர மற்ற 5 எழுத்துக்களும். ஸோ இடையின எழுத்துனா எரள வளல் அப்படிங்கிறது, அதில் ஈக்கு தான் கேட்குறாங்க. ஸோ அதை தவிர மற்ற 5, இந்த 5 தான் வந்து அதோடைய இன எழுத்துகள். நெக்ஸ்ட்டு, எது, எங்கே, எப்படி என்ற வினாத்தொடர்களின் இறுதியில் இட வேண்டிய சரியான நிறுத்தற்குறி. கொஸ்டின் மார்க், வினாக்குறி. ஒரு தொடரின் முடிவில் இடப்பட வேண்டிய நிறுத்தக்குறி. ஒரு தொடரின் முடிவில் முற்றுப்புள்ளி. காகம் ஒளிமரபு சொல். காகம் கரையும். பின்வரும் இணைகளை பொறுத்துக.
ஒளிமரபு. கோழி குக்கரிக்கும், குயில் கூவும், சிங்கம் முழங்கும், அணில் கீச்சிடும். கோழி குக்கரிக்கும், குயில் கூவும், சிங்கம் முழங்கும், அணில் கீச்சிடும். ஆன்சர் 3, 4, 1, 2. ஃபர்ஸ்ட் ஒன் தான். நெக்ஸ்ட்டு பறவை அல்லது விலங்கு ஒளிமரபு அடிப்படையில் தவறான கூற்றை கண்டறிக. தவறான கூற்று: காகம் கரையும், குயில் கூவும் கரெக்டாக இருக்குது. கோழி கொக்கரிக்கும் கரெக்டு, மயில் அகவும் கரெக்டு. யானை பிளிரும் கரெக்டு, குதிரை கணைக்கும் கரெக்டு. ஆந்தை அலரும், சிங்கம் முழங்கும் அல்லது கர்ச்சிக்குவது தவறாக இருக்குது. ஸோ நமக்கு தவறான கூற்று தான் கேட்குறாங்க. ஸோ லாஸ்ட் ஒன். நெக்ஸ்ட்டு பவ்வம் என்னும் சொல்லின் பொருள் யாது? பவ்வம் என்னும் சொல்லின் பொருள் கடல். பொறுத்துக, சொல் பொருள் வச்சு கொடுத்துருக்காங்க. கேளிர் அப்படின்னா உறவினர், தொன்மை பழைமை, ஆர்வம் விருப்பம், வழமை அப்படின்னா வளம். கேளிர் உறவினர், தொன்மை பழைமை, ஆர்வம் விருப்பம், வளமை வளம். நெக்ஸ்ட்டு வானின் அமுதம் என்று அழைக்கப்படுவது எது? வானின் அமுதம் என்று அழைக்கப்படுவது மழை நீர். அசைத்து ஆட்டியது என்ற பொருளை தரும் சொல். அசைத்து ஆட்டியது என்ற பொருளை தரும் சொல் உலுக்கியது. அனைத்து விவரங்களும் அடங்கியது என்னும் தொடரை குறிக்கும் சொல். அனைத்து விவரங்களும் அடங்கியது தகவல் களஞ்சியம். தகவல் களஞ்சியம் அப்படின்னா அனைத்து விவரங்களையும் அடங்கியதுன்னு சொல்லிட்டு பொருள். தவறான இணையை கண்டறிக. இதுமே சொல் பொருள் தான். இறை, இந்த இறை வச்சு அப்படின்னா உணவு கரெக்டு. ஆதி அப்படின்னா முதல். இசைந்து அப்படின்னா ஒப்புக்கொண்டுன்னு சொல்லிட்டு பொருள். இது தவறாக இருக்குது. இசைந்து ஒப்புக்கொண்டுங்க, விலகி சென்று சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து தவறு. துணை புரிவேன் உதவுவேன், இது கரெக்டாக இருக்குது. நமக்கு தவறான இணை தான். ஸோ தேர்ட் ஒன் ஆப்ஷன் சி வந்து கரெக்ட். நிலத்தை தோண்டி ஆராய்தல் என்ற சொல்லுக்குரிய கலைச்சொல் இது. நிலத்தை தோண்டி ஆராய்தல் என்ற சொல்லுக்குரிய கலைச்சொல் அகழாய்வு. ஏற்றம் என்ற சொல்லின் சரியான பொருளை தேர்ந்தெடு. ஏற்றம் என்ற சொல்லின் சரியான பொருள் உயர்வு. பொலிவு செம்மை ஆகிய இரு சொற்களும் உணர்த்தும் ஒரே பொதுவான பொருள். பொலிவு செம்மை ஆகிய இரு சொற்களும் உணர்த்தும் பொருள் சிறப்பு. பேரொளி என்ற சொல்லின் பொருளை கண்டறிக. பேரொளி என்ற சொல்லின் பொருள் மிகுந்த ஒளி. நெக்ஸ்ட் கீழுள்ள கூற்றுகளை ஆராய்க. இயலவில்லை என்பதன் பொருள் முடியவில்லை என்பதாகும் சரி. பொழியும் என்பதன் பொருள் பெய்யும் என்பதாகும், இதுவும் சரி. ஸோ கூற்று 1, 2 ரெண்டுமே சரி. ஆப்ஷன் சி. வளமை என்ற சொல்லின் சரியான பொருளை தேர்ந்தெடு. வளமை. வளமை அப்படின்னா வளம்னு சொல்லிட்டு பொருள். இறை என்ற சொல்லின் பொருளை கண்டறிக. இறை அப்படின்னா உணவு. பின்வருவனவற்றுள் உதவுவேன் என்ற பொருளை தரும் சொல். பின்வருவனவற்றுள் உதவுவேன் என்ற பொருளை தரும் சொல் துணை புரிவேன். நெக்ஸ்ட் பொறுத்துக. ஆதி அப்படின்னா முதல், இசைந்து அப்படின்னா ஒப்புக்கொண்டு, தகவல் செய்தி, பொழியும் பெய்யும். ஆதி முதல், இசைந்து ஒப்புக்கொண்டு, தகவல் செய்தி, பொழியும் பெய்யும். தோற்றம் என்ற சொல்லின் சரியான எதிர்ச்சொல் யாது? தோற்றம் என்ற சொல்லின் சரியான எதிர்ச்சொல் மறைவு. விண் என்ற சொல்லுக்குரிய எதிர்ச்சொல்லை தேர்ந்தெடுக்க. விண் என்ற சொல்லுக்குரிய எதிர்ச்சொல்லை தேர்ந்தெடுக்க. மண். நெக்ஸ்ட் பொறுத்துக. எதிர்ச்சொல். எதிர்ச்சொல் வந்து கொடுத்துருக்காங்க, அதை பொருத்தணும். அகம் அப்படின்னா புறம் கரெக்டாக இருக்குது.
பகைவர்கள், நண்பர்கள், துன்பம், இன்பம், விருப்பு, வெறுப்பு. அகம் இதோடைய எதிர்ச்சொல் புறம். பகைவர்கள், நண்பர்கள், துன்பம், இன்பம், விருப்பு, வெறுப்பு. சேர்ந்து என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் என்ன? சேர்ந்து என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் கேட்குறாங்க. பிரிந்து. பின்வரும் எதிர்ச்சொல் இணைகளுள் எது தவறானது? பின்வரும் எதிர்ச்சொல் இணைகளுள் தவறானது. பதில் கேள்வி கரெக்டாக தான் இருக்குது. முன்னே பின்னே கரெக்டாக இருக்குது. இங்கே அங்கே கரெக்டாக இருக்குது. உயர்வு அப்படின்னா ஏற்றுவது. இது சொல் பொருள் இல்லையா? இது தவறான இணைன்னு சொல்லலாம். லாஸ்ட் ஒன், ஆன்சர் ஆப்ஷன் டி. குட்டை என்ற சொல்லின் சரியான எதிர்ச்சொல் யாது? குட்டை என்ற சொல்லின் சரியான எதிர்ச்சொல் நெட்டை. குட்டை என்று சொல்லி சரியான எதிர்ச்சொல் ரெண்டுமே வரும் இல்லையா? நெட்டை, உயரம் ரெண்டுமே வரும். மேலே என்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்ன? மேலே, கீழே. அந்நாளும் என்ற சொல்லின் பொருள். அந்நாளும் என்ற சொல்லின் பொருள் ஆற்று பெருக்கற்று அடி சுடும் அந்நாளும் சொல்லிட்டு ஒரு வரிகள் பார்த்துருப்போம் இல்லையா? எந்த நூலின் வரி சொல்லிட்டு பார்த்துருப்போம், அது கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த வரிகளில் வரக்கூடிய அந்நாளும் இதோடைய பொருள் அத்தகைய நிலையிலும் சொல்லிட்டு ஆன்சர். மகிழ்ச்சி அடைந்தான் என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. மகிழ்ச்சி அடைந்தான், மகிழ்ச்சி கூட்டல் அடைந்தான், ஆப்ஷன் ஏ. ஒலி எழுப்பி என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. ஒலி எழுப்பி என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஒலி கூட்டல் எழுப்பி. தண்ணீர் என்ற சொல்லை சரியாக பிரித்தெழுதும் முறை யாது? தண்ணீர் பிரிச்சதுன்னா தன்மை கூட்டல் நீர், 3 சுழியின். படைத்தளபதி பிரித்தெழுதுக. படைத்தளபதி படை கூட்டல் தளபதி. வெண்புகை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வெண்மை கூட்டல் புகை. உதவித்தொகை இது பிரிச்செழுதணும்னா உதவி கூட்டல் தொகை. ஓய்வெடுக்க என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஓய்வெடுக்க, ஓய்வு கூட்டல் எடுக்க. நூலகம் என்ற சொல்லை சரியாக பிரித்து எழுதுக. நூலகம், நூல் கூட்டல் அகம். புத்தகச்சாலை பிரித்தெழுதுக. புத்தகச்சாலை பிரித்தெழுதுக புத்தகம் கூட்டல் சாலை. ஒன்றுமில்லை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஒன்றுமில்லை, ஒன்றும் கூட்டல் இல்லை. இன்சொல் என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது இன்சொல், இனிமை கூட்டல் சொல். மரக்கிளை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது மரக்கிளை, மரம் கூட்டல் கிளை. மதிப்பதுண்டு, மதிப்பது கூட்டல் உண்டு. மகிழ்ச்சியுடன், மகிழ்ச்சி கூட்டல் உடன். தேடிக்கொண்டு பிரித்தெழுத கிடைப்பது தேடி கூட்டல் கொண்டு. வகுப்பறை என்ற சொல்லின் சரியாக பிரித்தெழுதுக வகுப்பு கூட்டல் அறை. பரிசளித்து பரிசு கூட்டல் அளித்து. ஆதித்தமிழர், ஆதி கூட்டல் தமிழர். தொலைக்காட்சி, தொலை கூட்டல் காட்சி. உலகூட்டும் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது உலகு கூட்டல் ஊட்டும். வயல்வெளிகள் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வயல்வெளிகள். கதை கூட்டல் என்ன என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் கதை என்ன. எதை பார்த்தாலும், எதை பார்த்தாலும். வேட்டை கூட்டல் ஆட, வேட்டையாட.
ஸோ இதோட கொஸ்டின்ஸ் முடிஞ்சா ஒரேடியாக சேர்த்து எழுதப்படுறதானு கேட்டால் இல்லை. ஸோ நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் வைஸ் போகிறதுனால இது வந்து மேபி 3rd ஸ்டாண்டர்டாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா, இதுக்கப்புறமா நம்ம வந்து 4th and 5thலலாம் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பாதை கூட்டல் அமைத்து, பாதை அமைத்து. யாருக்கு கூட்டல் எல்லாம், யாருக்கெல்லாம். வீரம் கூட்டல் குதிரை, வீரக்குதிரை. நாள் கூட்டல் இதழ்கள், நாளிதழ்கள். அப்படி கூட்டல் ஆனால், அப்படி கூட்டல் ஆனால், அப்படியானால். அன்பு கூட்டல் இல்லாத, அன்பு கூட்டல் இல்லாத, அன்பில்லாத. ஸோ இதெல்லாம் வராது. அன்பு கூட்டல் இல்லாத, அன்பில்லாத. திட்டம் கூட்டல் படி, இந்தனை சேர்த்தெழுத கிடைப்பது திட்டப்படி. என்று கூட்டல் இல்லை, என்றில்லை. மழை கூட்டல் நீர், மழை நீர். செம்மை கூட்டல் மொழி, செம்மொழி. அன்னை தமிழே பாடலின் ஆசிரியர் யார்? ஸோ இப்போ மெயின் இன்ஃபர்மேஷனுக்குள்ள வந்துட்டும். அன்னை தமிழை பாடலின் ஆசிரியர் நா. காமராசன். இதுக்கு முன்னாடி தமிழ் அமுது அப்படிங்கிற நூலுக்கு பார்த்துருப்போம். ஸோ ஞாபகம் தான் சொல்லுங்கள் யார் அப்படின்னு. இது வந்து அன்னை தமிழை நா. காமராசன். ஸோ இதில் வரக்கூடிய ஒரு வரிகள் தான் இது. உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்பெடுத்தேன் என தமிழ் மொழியை பாடியவர் யார் அப்படி கேட்கலாம். நா. காமராசன். பனைமரத்தின் வேறு பெயர் என்ன? பனைமரத்தின் வேறு பெயர் கற்பகத்தரு. நமது முன்னோர்கள் பற்றியும் பண்டைய இலக்கியங்கள் பற்றியும் தெரிந்து கொள்ள நமக்கு பெரிதும் உதவியது. நமது முன்னோர்கள் பற்றியும் பண்டைய இலக்கியங்கள் பற்றியும் தெரிந்து கொள்ள நமக்கு பெரிதும் உதவியது பனை ஓலை சுவடிகள். நமது தமிழ்நாட்டின் மாநில மரம், நமது தமிழ்நாட்டின் மாநில மரம் பனைமரம். தமிழக அரசின் மாநில சின்னம் எது? தமிழக அரசின் மாநில சின்னம் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவில் கோபுரம். கிளி வளர்த்தேன் பறந்து போனது, அணில் வளர்த்தேன் ஓடி போனது, மரம் வளர்த்தேன் இரண்டும் திரும்பி வந்தது. யாருடைய கூற்று? கிளி வளர்த்தேன் பறந்து போனது, அணில் வளர்த்தேன் ஓடி போனது, மரம் வளர்த்தேன் இரண்டும் திரும்பி வந்தது. டாக்டர் அப்துல் கலாம் அவர்களின் கூற்று. விஜயநகர அரசின் அவை புலவர் யார்? விஜயநகர அரசின் அவை புலவர் தெனாலிராமன். நாயை கண்டால் கல்லை காணும் என்பதன் உண்மையான பொருள் என்ன? இது வந்து ஒரு பழமொழி. இதோடைய உண்மையான பொருள் நாயை கண்டால் கல்லை காணும். ஆன்சர் ஆப்ஷன் பி. சிலைகளை கல்லாக பார்த்தால் இறைவன் என்று நாயகன் தெரிய மாட்டார் அப்படிங்கிறது இதுக்கான கரெக்டான பொருள். குறைக்கின்ற நாய் கடிக்காது என்ற பழமொழியின் சரியான வடிவம். குறைக்கின்ற நாய் கடிக்காது. சரியான வடிவம் குழைகின்ற நாய் கடிக்காது. யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் என்ற பழமொழியின் உண்மையான பொருள் என்ன? யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும். உண்மையான பொருள் இளமையில் ஆணை, முதுமையில் பூனை. ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும். இதோடைய சரியான வடிவம் அகத்தில் போட்டாலும் அறிந்து போடணும். ஹேஸ்ட் மேக்ஸ் வேஸ்ட் என்பதன் தமிழாக்கம். ஹேஸ்ட் மேக்ஸ் வேஸ்ட். பதறாத காரியம் சிதறாது. நெக்ஸ்ட்டு கூற்று 1. அன்னை தமிழை பாடலின் ஆசிரியர் நா. காமராசன். உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்பெடுத்தேன் என்ற வரி இப்பாடலில் இடம்பெற்றுள்ளது. ஸோ இதுவுமே கரெக்டு. கூற்று 1, 2 இரண்டுமே சரி. பனைமரம் குறித்த கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்க. பனைமரத்தின் வேறு பெயர் கற்பகத்தரு. பனைமரம் மொத்தம் 10 உறுப்புகளை கொண்டுள்ளது. இது தவறானது. ஸோ கூற்று 1 மட்டும் சரி. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு பொறுத்துக. பொறுத்துக இது வந்து இந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருக்குது. வெற்றி வேர்க்கை அதிவீர ராமபாண்டியர்னு சொல்லலாம்.
தெனாலிராமன் விகடகவி. கிருஷ்ணதேவராயர் விஜயநகர அரசின் ஒரு மன்னர். வெற்றி வேர்க்கை அதிவீரராம பாண்டியர், தெனாலிராமன் விகடகவி, கிருஷ்ணதேவராயர் விஜயநகர அரசு. ஆன்சர் 3-2 3-1-2 ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு தவறான இணையை கண்டறிக. மாநில சின்னங்கள் தவறான இணை. நம்முடைய மாநில விலங்கு வரையாடு கரெக்டாக இருக்குது. மாநில பறவை மரகதப்புறா. மாநில மலர் செங்காந்தல் கரெக்டு. மாநில விளையாட்டு கபடி. ஸோ தவறாக இருக்குது. ஆன்சர் ஆப்ஷன் டி. பொறுத்துக மாநில சின்னங்கள். ஸோ இதுவும் இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்குது. தமிழக அரசின் சின்னம் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம். மாநில பாடல் நீராறும் கடலுடுத்த. மாநில நடனம் பரதநாட்டியம். மாநில மரம் பனைமரம். ஆன்சர் 3-4-1-2 ஆப்ஷன் ஏ. ஆங்கில பழமொழிக்கு இணையான தமிழ் பழமொழிகளில் தவறான இணையை தேர்வு செய்க. தவறான இணை டாக் லெஸ் ஒர்க் மோர். குறைவாக பேசு அதிகம் வேலை செய் கரெக்டு. நோ பெயின் நோ கெயின். உழைப்பின்றி ஊதியம் இல்லை கரெக்டு. குட் கவுன்சில் ஹேஸ் நோ ப்ரைஸ். இதுக்கு பதறாத கரையும் சிதறாது வராது. தவறாக இருக்குது. ஆல் தட் கிளிட்டர்ஸ் இஸ் நாட் கோல்டு. மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல கரெக்டு. ஸோ நமக்கு தவறான இணை தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு சரியான கூற்றுகளை தேர்ந்தெடு. உலகில் மொத்தம் 22,000 வகை மீன்கள் உள்ளன. கோபி மீன் என்பது மிகச்சிறிய வகை மீனாகும். திமிங்கலச்சுறா என்பது மிக பெரிய வகை மீனாகும். ஸோ இதில் 3 கூற்றுகளுமே சரிதான். அனைத்தும் சரி. இளமையில் ஆணை முதுமையில் பூனை. இதில் ஆணை என்பது டேஸ். ஆணை அப்படின்னா பசுவின் நெய். கலைந்துள்ள சொற்களை முறைப்படுத்தி சரியான பழமொழி தொடரை கண்டறிக. சறுக்கும் அடி யானைக்கும். ஸோ இதோடைய சரியான வடிவம் யானைக்கும் அடி சறுக்கும் அப்படிங்கிறது. சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடரை தேர்வு செய்க. பதறாத காரியம் சிதறாது. நெக்ஸ்ட்டு தூற்றிக்குள் போதே காற்றுள்ள. காற்றுள்ள போதே தூற்றிக்குள். நெக்ஸ்ட்டு கல்லணையை கட்டிய மன்னன் யார்? கல்லணையை கட்டிய மன்னன் யார்? கரிகாலன். கல்லணை எங்கு அமைந்துள்ளது? கல்லணை தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கும். சோழ அரசர்களில் சிறப்புமிக்க அரசனான கரிகாலனின் இயற்பெயர் என்ன? கரிகாலனின் இயற்பெயர் வளவன். கரிகாலன் என்ற பெயருக்குரிய பொருள். கரிகாலனுடைய பொருள் கருகிய காலை உடையவன். கல்லணை எந்த நூற்றாண்டில் கட்டப்பட்டது? கல்லணை கிபி 2ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. காவிரி ஆறானது காவிரி, கொள்ளிடம், வெண்ணாறு, புது ஆறு என எத்தனை பிரிவுகளாக பிரிகிறது? காவிரி ஆறானது 4 பிரிவுகளாக பிரிகிறது. பைஞ்சுதை என்ற சொல்லின் பொருள். பைஞ்சுதை என்ற சொல்லின் பொருள் சிமெண்ட். காவல்காரர் என்ற தலைப்பில் பாடலை எழுதியவர் யார்? காவல்காரர் என்ற தலைப்பில் பாடல் எழுதியவர் அளவல்லியப்பா. காவல்காரர் என்னும் பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? காவல்காரர் அப்படிங்கிற பாடல் மலரும் உள்ளம் இதோடைய 2ஆம் தொகுதியில் இடம்பெற்றிருக்கும். குழந்தைகளுக்கான கதைகளையும் பாடல்களையும் மிகுதியாக பாடியுள்ளமையால் அளவல்லியப்பா எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? குழந்தை கவிஞர். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வர் மற்றெல்லாம் என்று தொடங்கும் குரல் இடம்பெறும் அதிகாரம் எது? உழவு. யானைக்கும் பானைக்கும் சரி என்ற கதை உணர்த்தும் நீதி என்ன? யானைக்கும் பானைக்கும் சரி. இந்த கதையோட நீதி ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. இன்சொலால் அன்றி இருநீர் வியனுலகம் வன்சொலால் என்றும் மகிழாதே.
இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் எது? இன்சொலால் அன்றி இருநீர் வேன்லகம் வன்சொலால் மகிழாதே. இது நன்னெறியின் பாடல் வரிகள். நன்னெறி நூலை இயற்றியவர் யார்? நன்னெறியின் ஆசிரியர் துரைமங்கலம் சிவபிரகாச சுவாமிகள். நன்னெறியில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு? நன்னெறியில் 40 நேரிசை வெண்பாக்கள். லாஸ்ட்டில் நம்ம நல்வழி பார்த்துருப்போம், அதில் கடவுள் வாழ்த்தோடு 41 வெண்பாக்கள் உண்டு. நன்னெறியில் 40 நேரிசை வெண்பாக்கள். ஒவ்வொரு வெண்பாவும் ஒவ்வொரு உவமை மூலம் ஒவ்வொரு நீதி குணத்தை விளக்குவது எந்த நூலின் சிறப்பு? ஒவ்வொரு வெண்பாவும் ஒவ்வொரு உவமை மூலம் ஒவ்வொரு நீதி குணத்தை விளக்குவது நன்னெறியின் சிறப்பு. இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய்க்க வந்தற்று. இக்குறள் இடம்பெறும் அதிகாரம் இனியவை கூறல். முப்பொருள் என்பது எவற்றை குறிக்கும்? முப்பொருள் அறம் பொருள் இன்பம். மூவிடம் என்பது எவற்றை குறிக்கிறது? மூவிடம் தன்மை முன்னிலை படர்க்கை. மின் விளக்கை கண்டுபிடித்தவர் யார்? மின் விளக்கை கண்டுபிடித்தவர் தாமஸ் ஆல்வா எடிசன். கூற்று காரணம். கூற்று கரிகால சோழனுக்கு கரிகாலன் என்ற பெயர் வழங்கலாயிற்று. காரணம் இளம் வயதில் அவருக்கு ஏற்பட்ட தீ விபத்தின் காரணமாக இப்பெயர் வழங்கலாயிற்று. ஸோ ரெண்டுமே சரிதான். அவருடைய இயற்பெயர் வளவன். இளம் வயதில் ஏற்பட்ட தீ விபத்தின் காரணமாக அவருக்கு கருகிய காலை உடையவன் அப்படிங்கிற பொருளில் இந்த கரிகாலன் அப்படிங்கிற பெயர் வழங்கப்பட்டிருக்கும். ஸோ கூற்று சரி, காரணம் சரி. காரணம் கூற்றி விளக்குகிறது. நெக்ஸ்ட்டு கூற்று 1. நன்னெறி நூலில் உள்ள ஒவ்வொரு வெண்பாவும் ஒரு பழமொழியை விளக்குகிறது. தவறானது. ஒவ்வொரு பழமொழியை விளக்குது அப்படின்னா அது பழமொழி 400 அப்படிங்கிற நூல். நன்னெறி நூலின் ஆசிரியர் துரைமங்கலம் சிவபிரகாச சுவாமிகள். இது கரெக்ட். ஸோ கூற்று 2 மட்டும் சரி. கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி. ஆன்சர் ஆப்ஷன் சி சொல்லலாம். நெக்ஸ்ட்டு கல்லணை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? இது உலகின் மிக பழமையான நீர்ப்பாசன திட்டம். கரெக்டு. இது பழந்தமிழரின் கட்டடக்கலைக்கு சான்றாக திகழ்கிறது. கரெக்டு தான். இது கிபி 2ஆம் நூற்றாண்டு வரணும். 3ஆம் நூற்றாண்டு தவறாக இருக்குது. இது தவறு. காவிரி ஆறு பிரியும் இடத்தில் கல்லணை கட்டப்பட்டுள்ளது. இதுவுமே கரெக்டு தான். ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா தவறான கூற்று ஆப்ஷன் சி. திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு. திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812. திருக்குறள் எந்த எழுத்தில் தொடங்கி எந்த எழுத்தில் முடிகிறது? திருக்குறள் அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடிகிறது. திருக்குறளில் இடம்பெறும் இரு மலர்கள். திருக்குறளில் இடம்பெறும் இரு மலர்கள் அனிச்சம், குவளை. நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். இக்குறள் இடம்பெறும் அதிகாரம் நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை. இது பொறையுடைமை அப்படிங்கிற அதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கு. நிறை உடையவராக இருக்கும் தன்மை தம்மை விட்டு நீங்காமல் இருக்க வேண்டுமானால் எதனை போற்றி ஒழுக வேண்டும்? நிறையுடையவராக இருக்கும் தன்மை தம்மை விட்டு நீங்காமல் இருக்க பொறுமையை போற்றி ஒழுக வேண்டும். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இக்குறட்பா இடம்பெற்றுள்ள அதிகாரம் அறிவுடைமை. எப்பொருள் யார் யார் வாய் கேட்டாலும் கேட்டவாறு எடுத்துக்கொள்ளாமல் அப்பொருளின் மெய்யான பொருளை காண்பதே அறிவு என்று கூறும் நூல் ஆபியச திருக்குறள் தான். யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு. இக்குறள் உணர்த்தும் பண்பு அடக்கமுடைமை. காக்க வேண்டியவற்றில் எவற்றை காக்காவிட்டாலும் எதனை கண்டிப்பாக காக்க வேண்டும் என வள்ளுவர் கூறுகிறார்? நாவையாவது. காக்கத் தவறினால் சொற்குற்றத்தில் அகப்பட்டு துன்புறுவர் என்று கூறும் அதிகாரம் அடக்கமுடைமை. தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். இக்குறள் இடம்பெறும் அதிகாரம் வெகுளாமை. ஒரு
ஒருவன் தன்னைத்தானே காக்க விரும்பினால் எது வராமல் காத்து கொள்ள வேண்டும்? ஒருவன் தன்னைத்தானே காக்க விரும்பினால் சினம் வராமல் காத்து கொள்ள வேண்டும். தன்னைத்தானே காக்க சினத்தை காக்க தவறினால் அந்த சினம் யாரை அழித்துவிடும்? அந்த சினம் தன்னையே அழித்துவிடும். திருக்குறளின்படி போற்றி ஒழுகப்படும் பண்பாக குறிப்பிடப்படுவது பொறையுடைமை. நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். பசுவின் துயரை போக்கிய சோழ மன்னன் யார்? பசுவின் துயரை போக்கிய சோழ மன்னன் மனுநீதி சோழன். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் டேஸ் காண்பது அறிவு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நெக்ஸ்ட் பொறுத்துக. சொல் பொருள் வச்சு கொடுத்துருக்காங்க. பொறுத்துக. நா காக்க அப்படின்னா நாவை காக்க வேண்டும். சொல் இழுக்கு சொற்குற்றம். வெகுளாமை அப்படின்னா கோபம் கொள்ளாமை. வெகுளாமை கோபம் கொள்ளாமை. பொறையுடைமை பொறுமை பண்பு. நா காக்க நாவை காக்க வேண்டும். சொல் இழுக்கு சொற்குற்றம். வெகுளாமை கோபம் கொள்ளாமை. பொறையுடைமை பொறுமை பண்பு. நெக்ஸ்ட்டு சோகாப்பர் சொல்லிழுக்கு பட்டு. இத்தொடரில் சோகாப்பர் என்பதன் பொருள். சோகாப்பர் அப்படின்னா துன்புறுவர்னு சொல்லிட்டு பொருள். தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் டேஸ் கொள்ளும் சினம். தன்னையே கொள்ளும் சினம். மரங்கொத்தி பறவை மரத்தை ஒரு நொடிக்கு எத்தனை முறை கொத்தும் திறன் கொண்டது? மரங்கொத்தி பறவை மரத்தை ஒரு நொடிக்கு எத்தனை முறை கொத்தும் திறன் கொண்டது? 20 முறை. ஓய்வெடுக்காமல் சுமார் 1000 கிலோமீட்டர் வரை பறக்கும் திறன் கொண்ட பறவை எது? ஓய்வெடுக்காமல் சுமார் 1000 கிலோமீட்டர் வரை பறக்கும் திறன் கொண்ட பறவை புறா. 6வது கிளாஸில் நம்ம ஆர்டிக் ஆலா கப்பல் பறவை இதை பற்றிலாம் படிச்சிருப்போம். இது 1000 கிலோமீட்டர் வரை பறக்கக்கூடியது புறா. ஸோ இதோட 300 கேள்விகள் கம்ப்ளீட் ஆகுது. நம்ம மொத்தமாக 600 கேள்விகள் பார்க்குறோன்னு சொல்லியிருந்தோம். கரெக்டாக பாதி கேள்விகள் பார்த்து முடிச்சிருக்கிறோம். நெக்ஸ்ட் பார்ட்டில் மீதி 300 கேள்விகளை பார்த்துடலாம். தேங்க்யூ.